டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே கால்கள், மூட்டுகள், கணுக்கால்கள், இடுப்பு இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்முடைய 2 கைகளும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? குறிப்பாக தோள்பட்டை. இந்த தோள்பட்டை அப்படிங்கிறது நம்ம உடம்புல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உறுப்புங்க. பொதுவாக நீங்க குரங்குகளை பார்க்குறீங்க, விலங்குகளை பார்க்குறீங்க, அது எல்லாமே 4 கால்கள்ல நடக்கக்கூடிய பிராணிகளா இருக்கிறத பார்க்கும். 4 கால்கள்ல நடக்கக்கூடிய பிராணிகளாக இருக்கும்போது அதோடைய முன்னங்கால், பின்னங்கால், அதோடைய பலம் ஒரு சேர இருக்கும்போது 4 கால் பாய்ச்சல்ல அந்த விலங்குகள் ஓடும்போது காயங்கள் ஏற்படுவதற்கோ மற்றதற்கோ பெரிய வாய்ப்புகளே கிடையாது. ஆனா பரிணாம வளர்ச்சியினால மனிதன் நேரான ஒரு பிராணியாக மாறிய பிறகு நம்ம உடம்போட அமைப்பிலிருந்து வெளியில் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு உறுப்பு தான் அந்த 2 கைகளும். பாடியோட ஃப்ரேம் பாருங்க, நம்மளோட கழுத்து, நம்மளோட உடம்பு, ஆனா அந்த கை மட்டும் வெளியில இருக்கு, மீதி எல்லாம் ஒரே நேரா இருக்கு. அப்ப அந்த கை வெளியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பா இருக்கிறதுனால இந்த கையை இந்த உடம்போட கட்டி வைக்கிறதுக்கு நம்ம மார்புக்குள்ள இருந்து செல்லக்கூடிய தசைகளும், முதுகுல நம்மளோட ஷோல்டர் பிளேட்ல இருந்து வரக்கூடிய மசில்ஸும், நம்மளுடைய அக்கிள் பகுதியிலிருந்து வயிறுல இருந்து வரக்கூடிய மசில்ஸும் சேர்ந்து மிக இறுக்கமாக உடம்போடு கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுனா நம்முடைய தோள்பட்டை, தோல், கைகள். ஆனா இந்த கைகள் இல்லாம இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால செய்ய முடியுமா? அமர்ந்தாலும், நடந்தாலும், வேலை செய்தாலும், படுத்தாலும் கூட கைகளுடைய இயக்கம் இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது. ஆனா இந்த தோள்பட்டை வலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்ததுன்னா என்ன ஆகும்? குறிப்பாக ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலி வந்ததுன்னா என்ன ஆகும்? தலையை வார முடியல, தலை தேய்ச்சி குளிக்க முடியல, சட்டை போட முடியல, பெண்கள் இன்னும் கஷ்டம், ஜாக்கெட் போட முடியல, நைட்டி போட முடியல, கையே தூக்க முடியல. நேரா எவ்வளோ நேரம் தான் சார் நான் படுக்கிறது? ஒரு கழிச்சு படுக்க இந்த பக்கம் படுத்தாலும் சரி, இந்த பக்கம் படுத்தாலும் சரி, வலி என்ன பாடுபடுத்துது. ராத்திரிலாம் ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியல. வலி மாத்திரைகளையும் ஸ்டீராய்டு ஊசிகளையும் போட்டு கூட எனக்கு வலி குறையவில்லைன்னு கடுமையான மன உளைச்சலில் இருக்கக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர். தோள்பட்ட வலி தாங்க முடியாததுனாலேயே வேலை கூட விட்டு விட்டு வீட்டிலிருந்து வலியை குறைத்து கொள்ள முயற்சி செய்யக்கூடிய எத்தனையோ ஆசிரியர்களையும் பேராசிரியர்களையும் இன்னைக்கு நான் பார்க்கிறேன். அப்ப இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும்? இது ஏன் ஏற்படுது? முதல்ல தோள்பட்டை இருக்க நோயின்னு சொல்லக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டரும், தோள்பட்டை வலின்னு சொல்லக்கூடிய ஷோல்டர் பெயினும் ஏற்படுவதற்கு 5 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம் சர்க்கரை நோய்ங்க. பொதுவா அந்த காலத்துலலாம், ஏன் இந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா, கடுமையான தோள்பட்டை வலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை சந்தித்து, ஐயா கையை தூக்கவே முடியல, கை நகர மாட்டேங்குது, பின்பக்கம் கை போக மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அப்ப மருத்துவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா அப்படிங்கிறது தான். ஐயோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சர்க்கரை செக் பண்ணும்போது தான் இன்னைக்கு 140 பேர் சர்க்கரை நோய் அப்படிங்கிறத உணர்வதற்கு உடல் வெளிப்படுத்தக்கூடிய மோசமான அறிகுறிகள்ல முதல் அறிகுறி எதுனா தோள்பட்டை இறுக்கம் தான், ஃப்ரோசன் ஷோல்டர் தான். இந்த கையே அசைக்க முடியாது, கையை தூக்க முடியாது, பின்பக்கம் கொண்டு போக முடியாது, கழுத்துக்கு மேல தூக்க முடியாது, சட்டையே போட முடியாதுன்னா பாத்துங்க. அவ்வளவு மோசமான வலியாக இருப்பது எது? தோள்பட்டை இருக்க நோய். முதல் காரணம் இது ஏற்படுவதற்கு எதுன்னு பாத்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய். சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்க கூட நிறைய பேர் இந்த தோள்பட்டை வலியினால் அவதிப்படுவதையும் சிரமப்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். என்ன செஞ்சாலும் தோள்பட்டை வலி குறையல அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவர்கள்ல 100 பேர்ல 60 பேர் சர்க்கரை நோயாளியாக இருக்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த தோள்பட்டை வலி, தோள்பட்டை இருக்க நோய், அசைக்க முடியாமல் நமக்கு ஏற்படுகின்ற தோள்பட்டை நோய்களை இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக நாம் பார்ப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு நோய்ங்க. இன்னைக்கு எப்படி சர்க்கரை நோய் இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதோ அதே போல தைராய்டு நோயாளிகள் அனைவருக்குமே கடுமையான தோள்பட்டை இருக்க நோய் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இந்த தோள்பட்டை இருக்க நோய் ஏற்படும் போது சுகரை மட்டும் செக் பண்ணிட்டு விட்டுருவாங்க, தைராய்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது, கவனிக்க மாட்டாங்க.
அந்த மாதிரி தைராய்டு அதிகமாக இருந்தாலும் டிஎஸ்ஹெச் உடைய அளவு உங்களுக்கு 60, 70, 100 அளவுக்கு கூட டிஎஸ்ஹெச்சோட வரக்கூடிய நோயாளிகளுடைய அறிகுறிகளை நாம் பார்க்கும்போது அங்கேயும் தோள்பட்டை இறுக்க நோய் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். மூன்றாவது மிகப்பெரிய காரணம் இன்றைக்கு தோள்பட்டை இறுக்க நோய் ஏற்படுவதற்கு இன்றைக்கு நேரடியாக தோள்பட்டையில் ஏற்படுகின்ற காயங்கள். கீழே விழும்போது நம்ம கையை ஊனிடுறோம், இல்ல எடை தூக்கும் போது சுருக்குன்னு அந்த இடத்துல ஒரு வலி வந்தது, இல்ல இப்படி மேல இருக்கக்கூடிய பொருளை நான் இழுக்க, ஒரு ஷட்டர் இருக்கு அதை இழுக்க முயற்சி பண்றேன், இல்ல கீழே இருக்கக்கூடிய ஒரு பொருளை தூக்கி உயரத்தில் வைக்க முயற்சி பண்றேன். நம்மளுடைய உடலுடைய சக்தியை மீறி அதீத பிரயத்தனத்தோடோ அல்லது நம்முடைய உடலுடைய பலத்தை மீறி வேகமாக திடீரென்று செய்யக்கூடிய முயற்சிகளோ தோள்பட்டையில் இருக்கக்கூடிய தசை நாரை கிழித்து விடும்போது நமக்கு ஏற்படுகின்ற சிரமமாக இருப்பது எது? தோள்பட்டை இறுக்க நோயோ அல்லது தோள்பட்டை வலியோ, ஷோல்டர் பெயின் அல்லது ஃப்ரோசன் ஷோல்டர் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 90% சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற தோள்பட்டை இறுக்க நோயும் 90% காயத்தால் ஏற்படுகின்ற தோள்பட்டை வலியும் ஷோல்டர் பெயினும் தான் நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனையா இருக்கிறது பார்க்கிறோம். நான்காவது சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ் சொல்லக்கூடிய கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானத்தால் ஏற்படுகின்ற தோள்பட்டை இறுக்க நோய் மற்றும் வலிகளை நம்ம பார்க்கிறோம். அதாவது C5, 6, 7 சொல்லக்கூடிய 3 கழுத்தெலும்புகள் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமானது. இந்த C5, 6, 7 சொல்லக்கூடிய 3 நரம்புகளும் ஒன்றாக சேர்ந்து தோள்பட்டையுடைய தலைப்பகுதிக்கு வந்து அந்த இடத்துல பிரேக்கியல் பிளெக்சஸ் சொல்லக்கூடிய நரம்பு தொடரை உருவாக்குறத பார்க்கிறோம். இந்த நரம்பு தொடர் கைகளுடைய மொத்த வேலைக்கும் அதே நேரத்துல மார்பு கூடுகளில் இருக்கக்கூடிய தசைகளுடைய இயக்கத்திற்கும் இன்றியமையாத முக்கியமான ஒரு நரம்பு. அப்ப இந்த C5, C6, C7 சொல்லக்கூடிய இந்த 3 இடத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அல்லது நேரடியாக பிரேக்கியல் பிளெக்சஸ்ல ஏற்படுகின்ற ஒரு காயம். உதாரணத்துக்கு இந்த ஃபோர்செப்ஸ் டெலிவரின்னு ஒன்று சொல்லுவோம். குழந்தை வந்து தலை வராம தோள்பட்டை முதல்ல வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைய வெளியில எடுக்கிறதுக்காக அந்த ஃபோர்செப்ஸை வந்து தோள்பட்டையில போட்டு இழுத்து குழந்தைய டெலிவரி பண்ணுவாங்க. இதுக்கு பேரு ஃபோர்செப்ஸ் டெலிவரின்னு பேரு. அந்த ஃபோர்செப்ஸ் டெலிவரி பண்ணும்போது அவங்க தோள்பட்டையில அந்த ஃபோர்செப்ஸ் போடக்கூடிய இடத்துல அந்த பிரேக்கியல் பிளெக்சஸ் சொல்லக்கூடிய நரம்பு பாதிக்கும் போது அந்த குழந்தைக்கு இந்த கையே டெவலப் ஆகாம மோசமா போறதை பார்க்க முடியும். எப்படி வந்து ஒரு போலியோ நோய் வந்தா கை பாதிக்கப்படுதோ அதே போல அண்டர் டெவலப்டு கையாக அது இருப்பதற்கு முக்கியமான காரணம் பிரேக்கியல் பிளெக்சஸ்ல ஏற்படுகின்ற இன்ஜுரி. அதே போல பிரேக்கியல் பிளெக்சஸ்ல ஏற்படுகின்ற காயங்கள், தொற்றுக்கள், C5, C6, C7 இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள் நமக்கு இந்த தோள்பட்டை இறுக்க நோயை அல்லது தோள்பட்டை வலியை கொண்டு வரலாம். ஐந்தாவது முக்கியமான காரணம் இன்றைக்கு டைரக்டா ஏற்படுகின்ற தொற்றுக்கள், குறிப்பாக முடக்குவாதம் சார்ந்த மாற்றங்கள். பொதுவா முடக்குவாதம் ஏற்படும் போது கால் மூட்டுகள் எவ்வாறு பாதிக்கப்படுதோ, எல்போ ஜாயிண்ட் எவ்வாறு பாதிக்கப்படுதோ அதே போல தோள்பட்டையும் பாதிக்கப்படுவதை பார்க்க முடியும். நீண்ட கால முடக்குவாத நோயாளிகள் நீங்க யாரை பார்த்தாலும் அவங்களுடைய முதுகுத்தண்டே ஒரு மாதிரி மாறி போய் இருக்கிறதையும், அவங்களோட தோள்பட்டை கடுமையாக பாதிக்கப்பட்டு கையை கூட தூக்க முடியாத அளவுல கை இறுக்கமடைந்து போயிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ மிகப்பெரிய 5 காரணங்கள், சர்க்கரை நோயில ஆரம்பிச்சு, தைராய்டு நோயில ஆரம்பிச்சு, காயங்களில் ஆரம்பித்து, இன்றைக்கு நேரடியாக C5, C6, C7 ஏற்படுகின்ற முதுகுத்தண்டு சிரமத்தில் ஆரம்பித்து, கடைசியாக முடக்குவாதம் சார்ந்த அல்லது டெண்டனைட்டிஸ் சொல்லக்கூடிய தசைநாருடைய அழற்சி காரணமாக ஏற்படக்கூடிய 5 மிக முக்கியமான காரணங்களை நம்ம பார்க்கிறோம். ஃப்ரோசன் ஷோல்டர் ஏற்படுவதற்கு சர்க்கரை நோயும் தைராய்டு நோயும் பிரதான காரணமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஷோல்டர் பெயின் ஏற்படுவதற்கு இந்த இன்ஜுரிஸும் அதே போல இந்த நரம்புடைய பாதிப்பும் தசைநாருடைய இறுக்கமும் தொற்றும் முடக்குவாதமும் பெரிய காரணமா இருக்கிறத பார்க்கிறோம். தோள்பட்டை வலின்னு சொல்லக்கூடிய ஷோல்டர் பெயினும் சரி, ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை இறுக்க நோயும் சரி, இது வருவதற்கு 4 முக்கியமான காரணங்கள், 4 நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காரணங்கள் 5, நிலைகள் 4 இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப முதலாவது நிலை அப்படிங்கிறது என்னன்னா, தோள்பட்டையில ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கும். இந்த தோள்பட்டையோட இந்த கைப்பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும். ஆனா டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனா வலி இருக்கும். நம்ம டாக்டர் கிட்ட போவோம், எக்ஸ்ரே எடுப்பாரு. ரைட்ல வந்தா நம்ம அதிகமா பயப்பட மாட்டோம், லெஃப்ட்ல வந்ததுன்னா உடனே ஹார்ட்டோட தொடர்பு இருக்குமான்னு உடனே டாக்டர் கிட்ட போவோம்.
இசிஜி, எக்கோ எல்லாம் எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க, இல்லை ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கு, வேணா கொஞ்சம் பிசியோ பண்ணுங்க, தேவைன்னா கொஞ்சம் வலி மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இதுதான் ஸ்டேஜ் 1. உங்களோட மூவ்மெண்ட்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஆனா உங்களுக்கு வலி மட்டும் இருந்துட்டே இருக்கும். அந்த வலியும் சில மூமெண்ட்ஸ்ல மட்டும் இருக்கிறத பார்க்க முடியும், பெரும்பாலும் நீங்க ஃபீல் பண்ணவே முடியாது. ஒரு கையை தூக்குறோம், ஒரு சட்டை போடுறோம், இல்ல ஒரு ஜாக்கெட் போடுறோம், இல்ல ஏதாவது ஒரு எடையை தூக்குறோம், சுருக்குன்னு ஒரு வலி வரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. இல்ல ஒரு கடாயில போட்டு ஏதாவது ஒண்ணு கிண்டுறோம். இந்த பரோட்டா மாஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த தோள்பட்ட வலியோட எங்கிட்ட வருவாங்க. என்னப்பான்னு கேட்டா, சார் கை இல்லாம வேலையே இல்லை சார், எனக்கு புகப்பே போயிடும் சார், கையை சீக்கிரம் சரி பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார்னு வருவாங்க. இந்த தோள்பட்டை ஸ்டேஜ் 1 வருவதற்கு இந்த மாதிரி வேலைகள் ஒரு காரணம். ஸ்டேஜ் 2 இங்கதான் நம்ம கஷ்டப்படுவோம். என்ன பண்ணுவோம்னா, வேலை செய்யும் போதெல்லாம் வலி இருக்காது, இந்த ஒரு கழிச்சு படுக்கும்போது இந்த கை உடம்போட இப்படி பிரஸ் ஆச்சுன்னா உடனே எழுந்துருவோம், அவ்வளவு கடுமையான வலி வரும். நேரா படுத்தா வலி இருக்காது. இந்த தோள்பட்டை இறுக்கம் மற்றும் வலிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு மூட்டு மட்டும் பாதிக்கப்படலாம், 2 மூட்டுமே பாதிக்கப்படலாம். ஸோ நம்ம இப்படி திரும்பி படுக்கிறோம்னா உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமான வலி வர ஆரம்பிச்சிடும். என்ன செஞ்சாலுமே என்னால தூங்க முடியல, உடனே டாக்டர் கிட்ட போவோம். கழுத்து எக்ஸ்ரே, மார்புக்கூடு எக்ஸ்ரே, தோள்பட்டை எலும்புகளுடைய எக்ஸ்ரே, தேவைன்னா ஒரு எம்ஆர்ஐ எடுத்து உள்ள இருக்கக்கூடிய கேப்சூல்ஸும் தசை நார்களும் அகழ்ச்சியா இருக்கா, கிழிஞ்சு போயிருக்கா, பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்ப்போம். இது ஸ்டேஜ் 2 ஷோல்டர் பெயின் சொல்லுவோம். பெரும்பாலும் ஒரு ஒரு பிசியோதெரப்பி பண்ணாலோ இல்ல ஒரு வலி நிவாரண எண்ணெய்களை பூசினாலோ, மகாராஜ தைலத்தை பூசினாலோ இந்த வலியில ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்காத வரையிலும் தினசரி இந்த வலி நமக்கு இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். இதுதான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 எனக்கு இதுதான் முக்கியமானது. உங்களோட மூவ்மெண்ட் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். கையை தூக்க முடியல, ஃபுல்லா குளிக்கும் போது முதுகுல தேய்ச்சி குளிக்க முடியல, டாய்லெட் போனா வாஷ் பண்ண முடியல, பிரஷ் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஃப்ளஷ் யூஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கு. அதே போல சின்ன சின்ன வேலைகள், எந்த மூட்டு பாதிக்கப்பட்டிருக்கோ அது சார்ந்த வேலைகள். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்கன்னா கையை தூக்கி போர்டில் எழுத முடியல, அதாவது உங்களால செய்ய முடியும், வலியோட செய்யக்கூடிய நிலையில இருக்கிறது ஸ்டேஜ் 3. இன்னைக்கெல்லாம் மொபைல் பார்த்து பார்த்து எல்லாரும் இந்த கை 2 கையை போட்டு பார்த்து பார்த்து எல்லாருக்கும் சக்கரை நோயாளிகளுக்கு அவங்களோட இயக்கமே குறைஞ்சு போய் ஃப்ரோசன் ஷோல்டர் வரதை பார்க்கணும். ஸோ இது ஸ்டேஜ் 3ன்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 உங்களுடைய இயக்கம் குறைந்து போய் இருக்கக்கூடிய நிலை. ஸ்டேஜ் 3ல பெரும்பாலும் உங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க பெயினோட பண்ணுவீங்க, ஆனா வெளியில யாருக்கும் தெரியாது. ஸ்டேஜ் 4ல பார்க்கும் போதே தெரியும், என்னையா நடையே மாறி போயிருக்கு, என்ன ஒரு பக்கமா சாஞ்சி உட்கார்ற, ஏன் உன்னோட இயக்கம் குறைஞ்சிருக்கு, ஏன் உன்னால எழுத முடியலன்னு அடுத்தவர்கள் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நோய் வெளியில் தெரியக்கூடிய நிலை தான் ஸ்டேஜ் 4. பெரும்பாலும் அந்த ஸ்டேஜ் 4 வரும்போது ஒரு ஒரு த்ரெஷோல்ட் லெவல் அதிகமான ஒரு வழியில இருப்போம். நம்மளோட மூமெண்ட்ஸ் ஒரு 50% குறைஞ்சிருக்கும். அதாவது சட்டை போடுறது கூட இப்படி கொண்டு இந்த கையை ஒரு அளவுக்கு மேல தூக்காம அப்படியே மெதுவா போட்டு, இல்ல யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் ஷர்ட் போட முடியுது, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் என்னால குளிக்க முடியுதுன்னு சொல்லக்கூடிய நிலை ஸ்டேஜ் 4ங்க. இந்த ஸ்டேஜ் 4 பெரும்பாலும் சர்ஜிக்கல் ஆப்ஷன், ஊசி போட்டு தான் வலியை குறைக்கணும்னு ஸ்டீராய்டு ஊசி ஆப்ஷன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிலர்லாம் வலி தாங்க முடியாம போய் சர்ஜரி கூட பண்ணிடுவாங்க. ஒரு மயக்க மருந்து கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையை முறுக்கி உள்ள இருக்கக்கூடிய தசைநார்ல இருக்கக்கூடிய இறுக்கத்தை ரிலீவ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் பொதுவான புரோட்டோகால். என்ன பிசியோ பண்ணாலும், என்ன வேக்ஸ் ஒத்தரம் கொடுத்தாலும் இந்த வலி குறையவே குறையாது அப்படின்னும் போது இதை பண்ணுவாங்க. இது ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 5ங்கிறது முற்றிலுமாக 2 உடம்புல இருக்கக்கூடிய அந்த கேப்சூல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பசை நீர்த்து போய் அப்படியே எலும்பு ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுறது தான் ஸ்டேஜ் 4. ஏன்னா இந்த ஸ்டேஜ் தான் பெரும்பாலும் என்ன பார்க்க வரவங்க எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல வரவங்க தான். யாரும் 1, 2, 3 வரதே கிடையாது. மூட்டு வலி ஆரம்பிக்குது, போய் சேர பார்ப்போம், இல்ல ஒரு இயற்கை மருத்துவர், ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவரை பார்ப்போம்னு யாரும் பார்க்கறது இல்லை. எல்லா வலி மாத்திரையும் சாப்பிட்டுறது, எல்லா வலிக்குள்ள கிரீமையும் போடுறது, எல்லா ஆப்ரேஷன் ஊசியும் பண்ணிக்கிறது. கடைசியில வருவாங்க, சார் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்க. இறைவன் அருள், இதுவரையிலும் தோள்பட்டை வலியோட வந்தவங்க யாருமே வலி குணமாகலன்னு சொல்லாம குணமாகிற அளவுக்கு குணமாயிருக்காங்க நம்ம மருத்துவமனையில. ஸோ இதுதான் ஸ்டேஜ் 4. எதுக்காக இந்த ஸ்டேஜை நான் சொல்றேன்னா,
ஸ்டேஜ் 1 வரும்போதே நம்ம பார்த்துட்டோம்னா ஸ்டேஜ் 2ஓ 3ஓ போகிறதுக்கு அவசியம் கிடையாது. ஸ்டேஜ் 4ங்கிறது இன்றைக்கு முற்றிலுமாக கை முடங்கிய நிலை. உங்களால் சாப்பாடை எடுத்து கூட சாப்பிட முடியாம கை வந்து உடம்போட ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலையோட இருக்கும். லேசா இடைவெளி இருக்கும், ஆனால் மூவ்மெண்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்சூல் உடம்போட ஒட்டி போய் உங்களோட இயக்கம் கிட்டத்தட்ட நின்று போகக்கூடிய நிலையில இருக்கக்கூடியது தான் ஸ்டேஜ் 4. அப்ப நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இது வந்து உண்மையிலே குணமாகுமா? ஆபரேஷன் தான் தேவையா? அப்ப இதை எப்படி குணப்படுத்துறது? தோள்பட்டை இருக்க நோயின்னு சொல்லக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டரும் சரி, தோள்பட்டை வலி நோயின்னு சொல்லக்கூடிய ஷோல்டர் பெயினும் சரி, குணமாக்க முடியுமா? நன்றாகவே குணமாக்க முடியும். அதற்கும் 5 அழகான வழிகளை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். முதல் வழி, இன்றைக்கு வந்து தோள்பட்டை இருக்க நோய் நன்றாக குணமாகணும்னா ஃபர்ஸ்ட் வழி எது தெரியுமா? உளுந்துங்க. நம்ம வீட்டில் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அந்த உளுந்தை வந்து நல்லா எடுத்து தண்ணியில போடுங்க. ஒரு ராத்திரி ஃபுல்லா ஊற வைங்க. காலையில் அந்த உளுந்தை நல்லா தண்ணி போட்டு வேக வைங்க. நல்லா அது வெந்த பிறகு நல்லா மைய அரைங்க. பேஸ்ட் மாதிரி உளுந்து நம்ம கடைவல்ல பருப்பு கடைகிற மாதிரி கடைங்க. சூடா இருக்கும் போதே கரைங்க. ஒரு மகாராஜ தைலத்தையோ அல்லது ஒரு ஆர்த்தோக்யூர் எண்ணெயோ முதல்ல எடுத்து இந்த மார்பு பகுதி, இந்த தோள்பட்டை பகுதி, இந்த ஷோல்டர் பிளேட் பகுதி, இந்த அக்கிள் பகுதி எல்லா இடத்துலையும் அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த சூடா இருக்கக்கூடிய உளுந்த பொறுக்கிற சூடுல எடுத்து அது மேல அப்படியே ஒரு 10 மாதிரி போடுங்க. இதுக்கு பேர் உளுந்து 10ன்னு பேர். அபபாகுகம்னு இந்த நோய்க்கு பேரு. தோள்பட்டை டெல்டாய்டு மசில்ஸ்லாம் டேமேஜ் ஆகி ஊசி போடுற தசை இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்படியே கரைஞ்சு போய் எலும்போட இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த உளுந்து 10 போட ஆரம்பிச்சோம்னா அவ்வளவு அழகாக மசில் டெவலப் ஆகி அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ ஒரு மகாராஜ தைலம் அல்லது ஆர்த்தோக்யூர் எண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெய் எடுங்க, ஒரு 20 மில்லி எடுங்க, சூடு பண்ணுங்க, நல்லா இங்க போடணும். ஏன்னா இந்த பெக்டோரல் மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தோள்பட்டையிலிருந்து வரக்கூடிய மார்புக்கூடு தசைகள், அதே போல கைகள்ல இருக்கக்கூடிய டெல்டாய்டு தசைகள், அதே போல நம்மளோட ஷோல்டர் பிளேட்ல இருக்கக்கூடிய தசைகள், கழுத்தில் இருக்கக்கூடிய C5 C6 C7 சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள், இந்த கழுத்துடைய மேற்புறத்துல இருக்கக்கூடிய கிளாவிக்கல் போன் சம்பந்தப்பட்ட இடங்கள் வரை அந்த எண்ணெயை லேசா பூசிட்டு, அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி ராத்திரி முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் தண்ணீரில் இட்டு வேக வைத்து அப்புறம் அரைத்து தேய்ப்புன்னு சொல்ற மாதிரி இளம் சூடான நிலையில் போடக்கூடிய இந்த ஒரு 3/4 மணி நேரம் போட்டுட்டு அப்புறம் சுடுதண்ணி வச்சு வாஷ் பண்ணுங்க. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? இதை ஒரு 3 நாள் பண்ணீங்கனாலே உங்க பெயின் ஒரு 30% குறையறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் வரும்போது, ஷோல்டர் பெயின் வரும்போது நீங்க சாப்பிட்ற எந்த வலி மாத்திரையும் வேலை செய்யாது. நேரா மட்டும்தான் படுக்க முடியும். இப்படி படுத்தா வலி, இப்படி படுத்தா வலி, கையை இப்படி மடக்கினா வலி, சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா வலி. யாராவது குழந்தைங்க வந்து லேசா அப்படி கையை தட்டுனா உயிர் போச்சு ஓன்னு வீல்னு கத்தக்கூடிய அளவுக்கு கடுமையான வலி இருக்கும். இந்த பெண்கள் வந்து சொல்லுவாங்க, அந்த வலியோட வலினே சொல்ல மாட்டாங்க, அப்படியே அழுவாங்க 5 நிமிஷம் என் முன்னாடி உட்காந்து. அவ்வளவு வேதனையோட இருப்பாங்க. ஆனா இந்த தேய்ப்பு போட்ட பிறகு, இந்த உளுந்து தேய்ப்பு போட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, சார் உடனே வலி குறைஞ்சிச்சு சார். இது தெரியாம நான் 10 வருஷமா இதோட போராடிட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் உளுந்து தேய்ப்பு, இதுக்கு பேரு உளுந்து தேய்ப்புன்னு பேரு. கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து போட்டு பண்ணணும். வெரி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். இரண்டாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு க்ஷீரதூமம்னு பேர். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். இந்த க்ஷீரதூமம் அப்படிங்கிறது எவ்வளவு எஃபெக்டிவ்னா, இந்த இறுகி போய் இருக்கக்கூடிய தசை நாரை அப்படியே ரிலீஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து க்ஷீரதூமத்துக்கு உண்டு. நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அணியில ஒரு சிறந்த ஒரு பிளேயர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப நல்லா ஆடக்கூடியவர். அவரோட லேட்டர் ஸ்டேஜில் தான் அவருக்கு இந்திய அணியில ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா துரதிர்ஷ்டம் பாருங்க, ஒரு 6 மாசம் அவர் ஆடின பிறகு அவருக்கு வந்து தோள்பட்டை, இந்த ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி கையை இப்படி முறுக்குறோம் இல்லையா, பல் சக்கரம் மாதிரி உள்ள தசைகள் இருக்கும், இப்படி இப்படி மூவ் ஆகும். இந்த பல் சக்கரம் டேமேஜ் ஆனதுனால பாவம் அவருக்கு லேட்டர் லைஃப்ல தான் 35 வயசுக்கு மேலதான் உள்ள போறதுக்கே வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவர் 2-3 மேட்ச் ஆடின உடனே ஷோல்டர் இன்ஜுரினால அவர் ரிட்டையர் ஆக வேண்டிய சூழல். சர்ஜரி பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா சர்ஜரி பண்ணா அடுத்த 2 சீரீஸ் அவர் மிஸ் பண்ணணும். இந்த 2 சீரீஸ் அவர் மிஸ் பண்ணார்னா திருப்பி டீமுக்குள்ள போக முடியுமானே சொல்ல முடியாது. இப்ப வருத்தத்தோட என்ன வந்து பார்த்தார், எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. அவருக்கு நான் க்ஷீரதூமத்துடைய சிகிச்சையை கொடுத்தேன்.
க்ஷீரதூமம் அப்படிங்கிறது குறுந்தொட்டி, அமுக்குரா கிழங்கு, இந்த மாதிரி வாதத்தை குறைக்கக்கூடிய, தசைகளை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகளை எடுத்து ஒரு லிட்டர் அளவுக்கு பால், 2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் போட்டு கொதிக்க வச்சு அதுல இந்த மூலிகைகளை போட்டு இளஞ்சூடாக வேக வைத்து அது வெந்த பிறகு அதிலிருந்து வரக்கூடிய ஆவியை கொண்டு அளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சைக்கு பேர் தான் க்ஷீரதூமம்னு பேர். இந்தியாவிலே இன்றைக்கு க்ஷீரதூம சிகிச்சையை செய்யக்கூடிய, க்ஷீரதூம சிகிச்சை மூலமாகவே நரம்பு நோய்களையும் தசை நோய்களையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை நம்மோட மருத்துவமனை தான். உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லலாம். இது என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு கூட நான் சொல்லுவேன். அந்த சிகிச்சை அவருக்கு 2 வாரம் கொடுத்தேன். அவர் ஒரு சீரியஸ்க்கும் இன்னொரு சீரியஸ்க்கும் நடுவில் அவருக்கு கிட்டத்தட்ட 4 வாரம் பிரேக் இருந்தது. நம்ம கொடுக்கக்கூடிய சில மருந்துகளையும் அது கூட இதையும் சேர்த்து அவர் கொடுத்தார். அவர் அழகா 2 வீக்ஸ் கழிச்சு அவரோட மூவ்மெண்ட் எல்லாம் நார்மல் ஆச்சு. அவர் திருப்பி பிசிக்கல் ஃபிட்னஸ் போய் 1 மாசம் கழிச்சு பார்க்கும்போது காட்ஸ் கிரேஸ், இறைவனுடைய அருளால மட்டும்தான் அது சாத்தியமாச்சு. அவருக்கு தோள்பட்டை பிரச்சனையே இல்லை. அடுத்த 2 சீரீஸ் அவர் நல்லா எடுத்துக்கிட்டார். ஆனா இதுல என்ன பண்ணுவார்னா, ஒரு மேட்சுக்கு இன்னொரு மேட்சுக்கு நடுவில் 1 வாரம் டைம் இருக்குன்னா உடனே சென்னை வந்துருவார். இந்த ட்ரீட்மெண்ட்டை 1 வாரம் எடுத்துப்பாரு, திருப்பி போவார். அதுக்காக இந்திய அணியில இருந்து அவருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மனிதனுடைய கரியரே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்த, ஒரு மனிதனுடைய கனவாக இருந்த ஒரு வாழ்க்கை கிடைத்தும் நாம் அதை வைத்துக் கொள்ள முடியவில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த ஒரு சிரமத்தை மாற்றிய, அறுவை சிகிச்சை இல்லாமல் மாற்றிய ஒரு சிகிச்சைக்கு பேர் தான் க்ஷீரதூமம்னு பேர். க்ஷீரம்னா பால், தூமம்னா புகை. மூலிகைகளை கொண்டு வரக்கூடிய நீராவியை உடலுக்குள் காட்டி குணப்படுத்தக்கூடிய சிகிச்சைக்கு தான் க்ஷீரதூமம்னு பேர். அவ்வளவு எஃபெக்டிவா இருந்தது அவர். 3வது, எப்படி உளுந்து 10 எவ்வளவு பெருசா ஒரு நோயை குணமாக்குமோ, எப்படி க்ஷீரதூமம் அந்த நோயை குணமாக்குமோ, 3வதாக நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு நாகபலா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நாகபலா அப்படிங்கிறது பொதுவாக மஞ்சள் நிற பூக்களோடு இருக்கக்கூடிய ஒரு வகையான செடி. நீங்க மருந்து கடைகளில் கேட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாகபலா அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண மூலிகை. நம்ம கிராமங்கள்ல மழைக்காலங்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு குறுஞ்செடி வகை, புதர்ச்செடி வகை தாவரம். இந்த நாகபலாவுடைய வேரை எடுத்து, அந்த வேரை நறுக்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் கஷாயம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறந்த மருந்து தோள்பட்டை இருக்க நோய்க்கு. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வராங்கல்ல, அவங்களுக்குலாம் பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் அவசியமே கிடையாது. வெறும் இந்த நாகபலாவோட கஷாயத்தை போட்டு, நாகபலா கிடைக்கலன்னா கூட குறுந்தொட்டின்னு கேளுங்க. நாட்டு மருந்து கடையில போய் குறுந்தொட்டின்னு கேளுங்க. இன்னைக்கு என்ன ஒரு இதுல குறுந்தொட்டியோட பியூட்டி என்ன தெரியுமா? உலகத்திலேயே குறுந்தொட்டி கிடைக்கக்கூடிய ஒரே பூமி தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாடு பார்டரை விட்டு நீங்க அப்படி வெளியில போனீங்கன்னா, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கோவா எங்க போனாலும் சரி, அந்தமான் நிக்கோபார்ல கூட நீங்க குறுந்தொட்டியை பார்க்க முடியாது. அந்த குறுந்தொட்டி பிளண்டியா கிடைக்கக்கூடிய, நீங்க ரயில்வே ட்ராக் எங்க போனாலுங்க, தமிழ்நாடு ஃபுல்லா ரயில்வே ட்ராக்ல போனீங்கன்னா 2 தண்டவாளத்துக்கு நடுவுல இருந்திருக்கக்கூடிய கலை செடிகள்ல பாத்தீங்கன்னா அந்த குறுந்தொட்டி அவ்வளவு அழகா மஞ்சப்பூவோட இருக்கிறத பார்க்க முடியும். குறுந்தொட்டிலாம் ஒரு காலத்துல சாதாரணமான இருந்த மூலிகை, இன்றைக்கு நரம்பு நோய்களுக்கான, தசை நோய்களுக்கான மாடர்ன் மெடிசன்ல குறுந்தொட்டியுடைய மூலக்கூறுகள் பெருசா உபயோகமாக ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு குறுந்தொட்டியுடைய விலையெல்லாம் கிலோவே 800 ரூபாய், 1000 ரூபாய் போயிட்டதை பார்க்கணும். நாங்க மருத்துவமனையில வெறும் வேரை மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனா மற்ற இடங்கள்லாம் பார்க்குறோம், அவங்க முழு தாவரத்தையே பயன்படுத்துறாங்க. அந்த குறுந்தொட்டியோட வேர் கிடைக்குமான்னு பாருங்க. அந்த குறுந்தொட்டியோட வேர் ஒரு 5 கிராம் எடுத்து, ஒரு 50 மில்லி பால், 100 மில்லி தண்ணீர், அதுல இந்த வேர் சூரணம் ஒரு 5 கிராம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, பால் அளவுக்கு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த குறுந்தொட்டி பால் கஷாயத்தை காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. அவ்வளவு அழகா அந்த வலி குறைஞ்சு போறதை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் மிராக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு ராத்திரி என்னால தூங்க முடியல, கையில கடுமையான வலி, டாக்டர் கிட்ட வலி ஊசி போட்டுக்கிறேன், வலி மாத்திரை போட்டுக்கிறேன், தோள்பட்டையிலே ஊசி போட்டுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். இதுக்கு மேல டாக்டர் மயக்க மருந்து கொடுத்து சர்ஜரி தான் பண்ணணுங்கிறாரு. எனக்கு அதை பண்றதுக்கு விருப்பம் இல்லை. வலி போனா போதும் ஆண்டவா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இந்த குறுந்தொட்டி கஷாயத்தை ஒரு 3 ராத்திரி சாப்பிடுங்க. 4வது நாள் ராத்திரி உங்களுக்கே தெரியாது, குழந்தை மாதிரி வலி இல்லாம தூங்க ஆரம்பிப்பீங்க. அவ்வளவு வேகமாக ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர்ல ஏற்படுகின்ற இறுக்கத்தையும் வலியையும் குறைக்கக்கூடிய சிறந்த மருந்து குறுந்தொட்டி பால் கஷாயம். இந்த குறுந்தொட்டி நம்மளோட தமிழ்நாட்டோட மூலிகை சொத்து. இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் குறுந்தொட்டி கிடைக்கும்.
நீங்க நாட்டு மருந்து கடையில போய் குறுந்தொட்டி சூர்ணம்னு கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்க. குறுந்தொட்டி நல்ல ரா மெட்டீரியல் கடைக்கு போய் கேட்டா வேரோடவே கொடுப்பாங்க. வேரை மட்டும் பயன்படுத்துங்க. முழு தாவரத்தை விட வேர் ரொம்ப நல்லது. 4வது எருக்க இலை ஒத்தரங்க. நம்ம எருக்க இலம் ஆமணக்கு இலை ஒத்தரம்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரே ஒரு எருக்கு இலை எடுத்துங்க. அந்த எருக்கு இலையை லேசா தீல காட்டுங்க. அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன துண்டா வெட்டிடுங்க. ஆமணக்கு இலை நல்லா ஒரு 10 இலை எடுங்க. நல்லா சின்ன சின்ன துண்டா வெட்டுங்க. ஒரு கடாய் எடுத்து அந்த கடாயில கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா அந்த எருக்க இலையும் ஆமணக்கு இலையும் நல்லா வதக்குங்க. ஒரு ஒரு கைப்பிடி தேங்காய் பூ அதுல போடுங்க. இதை நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் பூவை போட்டு எலுமிச்சை நல்லா பிழிந்து அந்த சாறு அதுல போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பச்சை நிறம் போய் அது வதக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நீர்ச்சத்தோட வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல ஒரு துணி எடுத்து இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு மூட்டையா கட்டிடுங்க. இந்த மூட்டையா கட்டிட்டு இதை ஒரு மகாராஜா தைலத்தையோ ஆர்த்தோக்யூர் எண்ணெயோ தடவிட்டு இந்த மூட்டையை வச்சு அப்படியே ஒத்தரம் கொடுங்க. பத்திர போடல ஸ்வேதம்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு இலையை வதக்கி மூட்டையாக கட்டி கொடுக்கக்கூடிய ஒத்தட சிகிச்சையில மிகப்பெரிய சிகிச்சை. இன்னைக்கு எந்த ஆயுர்வேத மருத்துவமனைக்கு நீங்க போனாலும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனைக்கு போனாலும் இந்த பத்திர போடல ஸ்வேதம் அப்படிங்கிறது தான் தோள்பட்டை இருக்க நோய்க்கும் தோள்பட்டை நோய்க்கும் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். 7 நாட்கள் 14 நாட்கள் எண்ணெய் தேய்த்து இந்த ஒத்தரத்தை கொடுப்பாங்க. அவ்வளவு அழகான மாற்றத்தை கொண்டு வந்து விடுவதை பார்க்க முடியும். மிகப்பெரிய மாற்றத்தை இது கொடுக்கும். பத்திர போடல ஸ்வேதம்னு பேரு. என்ன தேவை? ஒரே ஒரு எருக்க இலை, ஒரு 5 ஆமணக்கு இலை, ஒரு அரை மூடி தேங்காய் துருவல், ஒரு எலுமிச்சம்பழம். முருங்கைக்கீரை இருந்தா முருங்கைக்கீரை கூட போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி. விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் கடாயில போட்டு ஃபர்ஸ்ட் எருக்க இலையை போடுங்க, அடுத்து ஆமணக்கு இலையை போடுங்க, அடுத்து தேங்காவை போடுங்க, அடுத்து முருங்கை இலையை போடுங்க, கடைசியா எலுமிச்சம் பிழிஞ்சி நல்லா வதக்கி அதை ரொம்ப வறண்டு போகாத ஒரு ஈரத்தன்மையோடு வதக்கி ஒரு துணியில போட்டு மூட்டையா கட்டிட்டு அந்த மூட்டையை தோசைக்கல்ல வச்சு இந்த தோள்பட்டை வலி இருக்கக்கூடிய மார்பு பகுதி, ஷோல்டர் பிளேட் பகுதி, கை பகுதி, கழுத்து பகுதி, இந்த இடத்துல அளவான சூடோடு, பொறுக்கக்கூடிய சூடோடு காலையில ஒரு நேரம் மாலையில ஒரு நேரம் ஒத்தரம் கொடுங்க. இட்ஸ் எக்ஸலன்ட் பெயின் கில்லர். நீங்க ஒரு ஊசி போட்டா கூட உங்க வலி குறையாது. இந்த ஒத்தரம் கொடுத்தா அந்த வலி குறைஞ்சு போறதை பார்க்க முடியும். இதுக்கு பேரு பத்திர போடல ஸ்வேதம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வேதம். 5வது ரொம்ப முக்கியமானது. சார், நீங்க சொல்லக்கூடிய குறுந்தொட்டி பால் கஷாயம், நீங்க சொல்லக்கூடிய இந்த க்ஷீரதூமம், நீங்க சொல்லக்கூடிய உளுந்து 10 பத்திர போட சேதனம், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது சார். எனக்கு சிம்பிள் ரெமெடி சொல்லுங்க. இந்த சிம்பிள் ரெமெடி என்ன தெரியுமா? மகாராஜா மாத்திரைகள், மகாராஜா கேப்சூல்ஸ். இந்த மகாராஜா கேப்சூலோட ஒரு பியூட்டி என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான மூட்டுகளை, குறிப்பாக தோள்பட்டை இறுக்கத்தை குறைக்கக்கூடிய சிறந்த மருந்து எதுனா மகாராஜா கேப்சூல்ஸ். இந்த மகாராஜா கேப்சூலை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துக்க முடியுமான்னு பாருங்க. பெரிய அளவுல வலி குறைந்து போறதை பார்க்கலாம். அதே போல மகாராஜா எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெயை வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்லா தடவிட்டு நான் சொன்ன உளுந்து 10ஐயோ அல்லது க்ஷீரதூமத்தையோ அல்லது பத்திர போடல ஸ்வேதனம்னு சொல்லக்கூடிய எருக்கு, ஆமணக்கு, தேங்காய், எலுமிச்சை, முருங்கை இலை கலந்த வதக்கிய இலைகளை கொண்டு ஒத்தரம் கொடுப்பதும் நம்ம கொடுத்தோம்னா உடனே அந்த வலிகள் குறைந்து போறது மட்டுமல்ல, இயக்கங்கள் நன்றாக மாறுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு அண்டர் 19 கிரிக்கெட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், சின்ன பையன், யங் பாய். இந்த பையன் ஒரு 1 இயருக்கு முன்னாடி அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில நான் பார்த்தார். தோள்பட்டையெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி கிரிக்கெட்டா இல்ல லைஃப்ல இருந்து கிரிக்கெட்டை எடுக்கணுமாங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கணும். அவருடைய உறவினர் ஒருவர் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. ஸோ இந்த பையனுக்கு எப்படியாவது கிரிக்கெட்ல ஒரு பெரிய சாதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ரொம்ப கடுமையான உழைப்பாளி அண்ட் வெரி டேலண்டட் காய். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா கூடிய விரைவில் இந்திய அணியில அந்த பையன் இடம்பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த பையனுக்கு என்னாச்சுன்னா, இந்த தோள்பட்டை டேமேஜ் ஆனதுனால அந்த பையனுக்கு எதுவுமே பண்ண முடியல. அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோபெடிஷியன் எல்லாரையும் பார்த்தாச்சு. சர்ஜரி பண்ணலாம், வலியை குறைக்கலாம், ஆனா குழந்தை திருப்பி கிரிக்கெட் ஆடுறதுக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது
இந்த பையனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஹைலி டிப்ரெஸ் ஆயிட்டான். இந்த பையனுடைய தாத்தாவும் பாட்டியும் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அவங்க ஆரோக்கியத்திற்காக என்னை தேடி அடிக்கடி வருவாங்க. அப்போ இந்த பையனை கூட்டிட்டு வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கான் டாக்டர், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாங்க. அவனோட இதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ரே, அவங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஹைலி டேமேஜ்டு ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி. அவங்க சர்ஜன் சொல்ற மாதிரி பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியாத அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்ப அந்த பையனுக்கு நான் வந்து ஒரு 48 நாட்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையிலேயே அவங்கள டெய்லி வர சொல்லி 2 மணி நேரம் பயிற்சிக்கு அடுத்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன், என்னோட ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்டைஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன். நான் அப்பல்லோ மருத்துவமனையில் ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராம் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த பையனுக்கு அதுக்கு தேவையான முறையான பயிற்சிகளோடு சொல்லி கொடுத்து ஒரு 3 மாத சிகிச்சைக்கு பிறகு ஸ்கேன் செய்து பார்த்தபோது 90% அவங்களுடைய காயங்கள் மற்ற பிரச்சனைகள் மாறி இருந்தது. அந்த பையன் திருப்பி ஸ்போர்ட்ஸ் பிசியோ கண்டினியூ பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப கிரிக்கெட்ல இருக்காரு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எனக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடிய நோய்களை கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கு, தோள்பட்டை இறுக்கத்தை குணப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பாண்டிச்சேரியில ஒரு பையன் ஒரு வெயிட், ஒரு சிலிண்டரை தூக்க போய் அவருக்கு தோள்பட்டை வந்து சட்டுன்னு இறங்கி போச்சு. கடுமையான வலி. உடனே மருத்துவமனைக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அப்போத்துல இருந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப தோள்பட்டை வலி, திரும்ப திரும்ப தோள்பட்டை இறங்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரிக்கெட் ஆடும்போது ஒரு பந்து எடுத்து தூக்கி எறிகிறாங்கன்னு வச்சுங்களேன், உடனே தோள்பட்டை இறங்கிடும். அந்த பையன் எவ்வளவு எக்ஸ்பர்ட் ஆயிட்டானா, இறங்கின உடனே அவனே திருப்பி ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு அவனுக்கு ட்ரைனிங் வந்துருச்சு. ஆனா கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லை. என்ன சார் பண்றது, இந்த வச்சுக்கிட்டு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு அவனுக்கு ஒரு கவலை. அவருக்கும் நம்ம மருத்துவமனையில கொடுக்கக்கூடிய அந்த மகாராஜா கேப்சூல்ஸ், மகாராஜா எண்ணெய், அது கூட உளுந்து 10 எப்படி போடணுங்கிறத சொல்லி கொடுத்தேன். கரெக்டா அவர் செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் முடிஞ்ச இப்பெல்லாம் 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. இதுவரையில எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தம்பி நல்லா இருக்காரு. ஸோ தோள்பட்டை இறுக்கம், தோள்பட்டை வலி, தோள்பட்டை விலகல், தோள்பட்டையில் ஏற்படுகின்ற காயங்களால் ஏற்படுகின்ற இயக்க குறைபாடுகள், பிரேக்கியல் பிளக்சஸ் இன்ஜுரியினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோள்பட்டை மாறுதல்கள் வரை இன்றைக்கு நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றினாலே பெரிய மாற்றத்தை நம்ம உணர முடியும். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழர்களே நிறைய பேர் தோள்பட்டை வலியினால் அவதிப்படுறதையும், அந்த வலியினால் நிறைய தாய்மார்களும் பெண்களும் இன்றைக்கு தினசரி இரவு நேரத்தை வலியோடு போராடி கழித்து கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பிரச்சனைகளை நாம் மாற்ற வேண்டும், குணப்படுத்தி கொள்ள வேண்டும் வரும்போது இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றினா பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் யார் இருந்தாலும் அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய கம்யூனிட்டிஸ், உங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, உங்களோட ஃபேஸ்புக் குரூப்ஸ், உங்களுடைய டெலிகிராம் கம்யூனிட்டியில இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தோள்பட்டை வலியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆத்மாவுக்கு இந்த வீடியோவில் செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சு ஒரு குணம் கிடைச்சா அந்த புண்ணியம் நிச்சயமா உங்களை வந்து சேருங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேள்வியா கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது மற்றொரு வீடியோவோ அல்லது அதுக்கு பதில் அளிக்கவோ நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.